Hello everyone, welcome back to my channel Neat Tamil Mastery. So இன்னைக்கு வீடியோல நம்ம taxonomy categories topic full பார்க்கலாம். Classification is not a single step process but involves hierarchy of steps in which each step represents a rank or category. ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக சிங்கிள் ஸ்டெப்பில் பண்ணுற ஒர்க் கிடையாது. இது நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கிற ஒரு சிஸ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்கானிசத்தை நம்ம பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிரிப்போம். அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை மறுபடியும் சப்டிவிஷனாக பிரிப்போம். ஸோ இதை தான் சொல்கிறேன், நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கிற ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி. இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு பர்டிகுலர் கேட்டகரியை குறிக்குது, சரியா? சின்ஸ் தி கேட்டகரி இஸ் அ part of overall taxonomic arrangement, it is called the taxonomic category, and all categories together constitute the taxonomic hierarchy. இந்த கேட்டகரிஸ் எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஒரு டாக்ஸனமிக் அரேஞ்ச்மெண்ட்டில் வர்றதுனால இதை நம்ம டாக்ஸனமிக் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த எல்லா கேட்டகரிஸையும் நம்ம வரிசைப்படுத்துகிறப்போ எல்லாமே சேர்ந்து டாக்ஸனமிக் ஹையரார்க்கி அப்படிங்கிற ஒரு ஃபுல் சிஸ்டமாக உருவாகுது. ஹையரார்க்கினா என்ன? லோயஸ்ட்லேருந்து ஹையஸ்ட்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரிசைப்படுத்துறது. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேபர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு லோயஸ்ட் பொசிஷன்லேருந்து ஹையஸ்ட் பொசிஷனை நம்ம வரிசைப்படுத்துகிறோமா, இதுதான் ஹையரார்க்கி. ஓகேவா? ஈச் கேட்டகரி ரெஃபர் டு as a unit of classification. In fact, represents a rank and is commonly termed as taxon. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியையும் நம்ம யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்னா வகைப்பாட்டு அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிளாஸிஃபிகேஷனோட யூனிட்னா அது கேட்டகரி தான். ஓகேவா? அண்ட் இந்த கேட்டகரியை நம்ம ரேங்க் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த கேட்டகரி அண்ட் ரேங்க் ரெண்டையும் சேர்த்து நம்ம டாக்ஸான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கேட்டகரியை நம்ம ரேங்க் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கேட்டகரி ஆர் ரேங்கை நம்ம டாக்ஸான் அப்படின்னு சொல்லி டேர்ம் பண்ணுறோம். புரியுதா? இப்போ உங்களுக்கு ஆப்ஷனில் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கேட்டகரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷன் கரெக்ட். ஒருவேளை கேட்டகரி அப்படின்னு கொடுக்காம அதுக்கு பதிலாக ரேங்க் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷனும் கரெக்ட். ஒருவேளை கேட்டகரியும் கொடுக்கல ரேங்க்கும் கொடுக்கல, அதுக்கு பதிலாக டாக்ஸான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கரெக்ட். சரியா? நான் அதை தான் சொல்கிறேன். கேட்டகரி ரேங்க் ரெண்டுமே ஒன்று தான். அண்ட் இந்த கேட்டகரி அல்லது ரேங்கை நம்ம டாக்ஸான் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுல்லப்பா? யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனா என்னது? கேட்டகரி இல்லைனா ரேங்க். கேட்டகரி ஆர் ரேங்கை நம்ம டாக்ஸான் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? டாக்ஸனமிக் கேட்டகரிஸ் அண்ட் ஹைரார்கி கேன் பி இல்லுஸ்ட்ரேட்டட் பை an எக்ஸாம்பிள். ஸோ இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லலாம். இன்செக்ட்ஸ் ரெப்ரசன்ட் a group of organisms sharing common features like 3 pairs of jointed legs. இப்போது இன்செக்ட் அப்படிங்கிற குரூப் ஆஃப் ஆர்கானிசம் எடுக்கிறோம். இந்த ஆர்கானிசம் எல்லாத்துக்குமே 3 pairs of jointed legs இருக்கும். அதாவது 3 pairs ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி லெக்ஸ் இருக்கும். இது இந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசத்தோட ஒரு தனித்துவமான பண்பு. இன்செக்ட் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு தனித்துவமான பண்பு. It means insects are recognizable concrete objects which can be classified and thus were given a rank or category. இந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசத்துக்கு 3 pairs of jointed legs அப்படிங்கிற தனித்துவமான பண்பு இருக்கிறதுனால இதை நம்ம கிளாஸிஃபை பண்ணி ஒரு பர்டிகுலர் ரேங்க் ஆர் கேட்டகரியில் வைக்கிறோம். ஓகேவா? Can you name other such groups of organisms? இதே மாதிரி வேறு குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிசமை நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ஹியூமன் பீயிங்ஸே சொல்லலாம். இப்போ நம்மளை எப்படி ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க? நம்மளுக்கு இருக்கிற தனித்துவமான பண்புகள், கை, கால், முகம், இது எல்லாமே நம்மளோட தனித்துவமான பண்புகள். ஸோ இதை வச்சு நம்மளை மனிதர்கள், ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ரிமெம்பர், குரூப்ஸ் ரெப்ரசன்ட் கேட்டகரி, கேட்டகரி ஃபர்தர் டினோட்ஸ் ரேங்க். ஈச் ரேங்க் ஆர் டாக்ஸான் இன் ஃபேக்ட் ரெப்ரசன்ட் எ யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, குரூப்ஸ் ரெப்ரசன்ட் கேட்டகரி. குரூப்ஸ் கேட்டகரியை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த கேட்டகரி ஃபர்தராக ரேங்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒவ்வொரு ரேங்கையும் நம்ம டாக்ஸான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டாக்ஸான் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கேட்டகரி, ரேங்க்,
டாக்ஸான். இந்த மூணில் எது கொடுத்துருந்தாலும் அது யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான். ஓகேவா? குரூப்ஸ் மொத்தமாக கேட்டகரி, கேட்டகரியை ரேங்காக பிரிச்சிருப்போம். ஒவ்வொரு ரேங்க்கும் ஒவ்வொரு டாக்ஸா. புரியுதா? அவ்வளோதான். These taxonomic groups or categories are distinct biological entities and not merely morphological aggregates. அதாவது இப்போ நம்ம பிரிச்சிருக்கோம்ல குரூப் ஆஃப் ஆர்கானிசமாக, ஒவ்வொரு கேட்டகரிஸ் குரூப்ஸாக பிரிச்சிருக்கோம்ல, இது அந்த ஆர்கானிசம் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால மட்டும் நம்ம பிரித்து வைக்கலை. அந்த ஆர்கானிசத்துக்கு இடையில் உண்மையாகவே பயாலஜிக்கல் அண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால தான் நம்ம இது தனித்தனியாக குரூப்ஸாக பிரித்து வச்சுருக்கோம். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. Taxonomical studies of all known organisms have led to the development of common categories such as kingdom, phylum or division, class, order, family, genus and species. So, இந்த kingdom, phylum or division, class, order, family இந்த மாதிரியான common categoriesோட டெவலப்மெண்ட்டுக்கு taxonomical studies ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. All organisms, including those in the plant and animal kingdoms, have species as the lowest category. Plant and animal kingdomsல இருக்கிற எல்லா ஆர்கானிசத்துலேயும் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிற லோயஸ்ட் கேட்டகரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன், லேபர், அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர் இந்த 3 பொசிஷன்லையும் என்ன லோயஸ்ட்? லேபர் அப்படிங்கிறது தான் லோயஸ்ட். ஸோ இந்த இடத்துல கிங்டம், ஃபேமிலி, ஜீனஸ், ஆர்டர், கிளாஸ், இந்த இடத்துல ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது lowest category. ஓகேவா? Now the question you may ask is how to place an organism in various categories. ஸோ இப்போ நீங்கள் கொஷின் கேட்கலாம், எப்படி இந்த ஆர்கானிசத்தை டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. The basic requirement is the knowledge of characters of an individual or group of organisms. ஸோ இதுக்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஆர்கானிசத்தை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அடிப்படை தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட ஆர்கானிசம் இல்லைனா ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசத்தோட பண்புகளை தெரிஞ்சுக்கிறது தான். This helps in identifying similarities and dissimilarities among the individuals of the same kind of organisms as well as other kind of organisms. ஸோ இந்த பண்புகள் தான், இந்த நம்ம தெரிஞ்சுக்கிற இந்த பண்புகள் தான் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தோட ஒற்றுமை வேற்றுமைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் வேறு வேறு ஆர்கானிசத்தோட ஒற்றுமை வேற்றுமைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த ஒவ்வொரு கேட்டகரிஸையும் தனித்தனியாக லோயஸ்ட்லேருந்து ஹையர் வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது? ஸ்பீஷியஸ். இப்போ நம்ம பார்த்தோம் லோயஸ்ட் கேட்டகரி ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லி. Taxonomic studies consider a group of individual organisms with fundamental similarities as a species. ஸோ இந்த டாக்ஸானமிக் ஸ்டடீஸ் படி ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசமில் ஒவ்வொரு தனி ஆர்கானிசத்துக்கும் அடிப்படை பண்புகள் ஒரே மாதிரி இருந்தால் அதை நம்ம ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்கிறோம். One should be able to distinguish one species from the other closely related species based on the distinct morphological differences. ஒரு டைப் ஆஃப் ஸ்பீஷியஸை அதே மாதிரி கொஞ்சம் இருக்கக்கூடிய க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய தனித்துவமான டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம வேறுபடுத்தி காட்ட முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி வீட், ரைஸ், கோதுமை, அரிசி ரெண்டையுமே எடுத்துக்கலாம். இந்த ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் எப்படி இதை நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோம்? இது ரைஸ், இது கோதுமைன்னு சொல்லி அதோட வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை வச்சு தான் நம்ம ரைஸ், கோதுமை அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்கோம். கரெக்டாக? என்னோடய பிளேலிஸ்ட், அதாவது நான் நடத்துகிற வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துருங்க, ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும். Let us consider Mangifera indica, Solanum tuberosum and Panthera leo. All the 3 names indica, tuberosum and leo represent the specific epithets. அதாவது இந்த கொடுத்துருக்கிற இந்த நேமில் பின்னாடி இருக்கிற இந்த இண்டிகா, டியூபரோசம், லியோ இந்த 3 வேர்ட்ஸ் தான் ஸ்பீஷிஸை குறிக்குது, அதாவது ஸ்பெசிஃபிக் எபித்தட்ஸ். ஓகே. While the first words Mangifera, Solanum and Panthera are genera and represents another higher level of taxon or category. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பேர் இருக்குல்ல, இந்த இண்டிகா, டியூபரோசம், லியோ, இதுக்கு முன்னாடி இந்த மேஞ்சிஃபெரா, சொலானம், பேந்தரா இந்த 3 வேர்ட்ஸும் ஜெனரா அப்படிங்கிற
ஸ்பீசிஸை விட ஹையர் லெவல் கேட்டகரியை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ நம்ம பார்த்த மாதிரி லேபர் இருக்காங்க, லேபர் தான் ஸ்பீஷிஸ். லேபரை விட கொஞ்சம் மேலே இருக்கிற பொசிஷன் அசிஸ்டன்ட் மேனேஜர். இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் ஜெனரா. புரியுதா? ஸ்பீஷிஸ் லோயஸ்ட் கேட்டகரி, அதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் ஹையர் கேட்டகரி தான் ஜெனரா. புரியுதாப்பா? ஈச் ஜீனஸ் மே ஹாவ் ஒன் ஆர் மோர் தென் ஒன் ஸ்பெசிஃபிக் எபித்தட்ஸ் ரெப்ரசன்டிங் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் பட் ஹேவிங் மார்ஃபாலஜிக்கல் சிமிலாரிட்டிஸ். இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு ஜீனஸில் பல ஸ்பீஷஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது. இப்போது வீட் அண்ட் ரைஸ் இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டும் நான் சொன்னேன் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லி. அப்போது இந்த ரெண்டுக்கும் ஜீனஸ் நேம் சேமாக இருக்கும், ஆனால் ஸ்பீஷஸ் நேம் டிஃபர் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு ஆர்கானிசத்துக்கு ஒரே மாதிரி ஜீனஸ் நேம் இருக்கா, அதை தான் சொல்கிறாங்க ஒரு ஜீனஸ்க்கு பல ஸ்பீஷஸ் இருக்கலாம்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், Panthera has another specific epithet called tigris, and Solanum includes species like Nigrum and Melangena. இப்போது Panthera பாருங்கள், Panthera leo அப்படிங்கிறது லயன், ரைட்? அதே இடத்துல Panthera பக்கத்தில் டைக்ரிஸ்னு போட்டால் அது புலி ஆயிரும். அப்போது டைகருக்கும் லயனுக்கும் புலிக்கும் சிங்கத்துக்கும் ஒரே ஜீனஸ் நேம் இருக்குது, ஆனால் ஸ்பீஷியஸ் நேம் அந்த பர்டிகுலர் ஸ்பீஷஸோட நேம் இருக்கும். புரியுதா? அதே மாதிரி சொலானம் இருக்குல்ல, சொலானம் அப்படிங்கிறது ஜீனஸ் நேம். இதில் நைக்ரம் அண்ட் மெலாஞ்சனா அப்படின்னு சொல்லி இன்னும் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் இருக்குது அப்படின்றாங்க. சொலானம் டியூபரோசம்னா பொட்டேட்டோ, சொலானம் நைக்ரம் அப்படின்னா மணத்தக்காளி, சொலானம் மெலாஞ்சனா அப்படின்னா அது கத்திரிக்காய். புரியுதா? அப்போ கத்திரிக்காய், பொட்டேட்டோ, அப்போது கத்திரிக்காய் அண்ட் பொட்டேட்டோ அப்புறம் மணத்தக்காளி, இந்த 3க்கும் ஜீனஸ் நேம் சேம். அதுதான் சொல்கிறாங்க ஒரு ஜீனஸில் பல ஸ்பீஷஸ் இருக்கலாம்னு. ஓகே, புரியுதில்ல? ஹியூமன் பீயிங்ஸ் பிலாங் டு தி ஸ்பீஷியஸ் செஃபியன்ஸ் which is grouped in the genus Homo. The scientific name thus for human being is written as Homo sapiens. அப்போ ஹியூமன் பீயிங் என்ன சொல்கிறோம்? ஹோமோ செஃபியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செஃபியன்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்ஸோட ஸ்பீஷியஸ் நேம். ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்பீஷியஸ். ஸோ அவங்களோட அந்த சயின்டிஃபிக் நேம், ஸ்பீஷியஸ் நேம் என்னென்னா செஃபியன்ஸ். ஹோமோ அப்படிங்கிறது ஜீனஸ். இதில் இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்கிறதுனால ஹோமோ செஃபியன்ஸ். ஒருவேளை ஹியூமன் பீயிங் மாதிரியே வேறு ஏதாவது ஆர்கானிசம் இருந்துச்சு அப்படின்னா ஹோமோன்னு அந்த ஜீனஸ் நேம் வந்துட்டு பக்கத்தில் அது என்ன ஸ்பீஷஸோ அதோட நேம் வரும். புரியுதா? இதுதான் ஸ்பீஷஸ். ஸ்பீஷஸ் தெளிவாக புரிஞ்சுதில்ல? அடுத்தது ஜீனஸ். ஜீனஸ் கம்ப்ரைசஸ் எ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீஷஸ் which has more characters in common in comparison to species of other genera. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ஜீனஸில் பல ஸ்பீஷஸ் இருக்கும். இதில் ரிலேட்டட் ஸ்பீஷஸை நம்ம ஜீனஸில் வைப்போம். இந்த இடத்துல பாருங்கள், ரிலேட்டட் ஸ்பீஷஸ் which has more characters in common. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ஜீனஸில் இருக்கிற ஸ்பீஷஸை நம்ம பார்க்கும்போது நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும் இன் கம்பேரிசன் டு ஸ்பீஷஸ் ஆஃப் அதர் ஜெனரா. இதுவே ஒரு ஜீனஸில் இருக்கிற ஸ்பீஷஸை இன்னொரு ஜீனஸில் இருக்கிற ஸ்பீஷஸோட கம்பேர் பண்ணும்போது சிமிலாரிட்டிஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அதாவது இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது சொலானம் இருக்குது, இது ஒரு ஜீனஸ். இதில் 3 ஸ்பீஷஸ் இருக்குது, சொலானம் டியூபரோசம், சொலானம் நைக்ரம், சொலானம் மெலஞ்சினா அப்படின்னு. இப்போது இந்த 3 ஸ்பீஷஸில் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இதுவே இன்னொரு ஜீனஸ் எடுக்கிறோம், மேஞ்சிஃபரா அப்படிங்கிற இந்த ஜீனஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்கிற ஸ்பீஷஸை சொலானமில் இருக்கிற ஸ்பீஷஸோட கம்பேர் பண்ணும்போது சிமிலாரிட்டிஸ் கம்மியாக இருக்கும். புரியுதா? ஓகே, we can say that genera are aggregates of closely related species. ஸோ நம்ம ஜெனராவை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷஸோட கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், பொட்டேட்டோ அண்ட் பிரிஞ்சால் ஆர் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் பட் போத் பிலாங் டு தி ஜீனஸ் சொலானம். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சொலானம் பொட்டேட்டோ, சொலானம் மெலஞ்சினா, இதில் 2 ஸ்பீஷஸை ஒரே ஜீனஸில் வச்சுருக்காங்க. லயன் Panthera leo, leopard Panthera pardus and tiger Panthera tigris with several common features. All are species of the genus Panthera. ஸோ Panthera அப்படிங்கிற ஜீனஸில் லயன், லெப்பர்ட், டைகர் இந்த 3 ஸ்பீஷஸையும் வச்சுருக்காங்க. This genus differs from
another genus Felis which includes cats. ஸோ இந்த பேந்தரா அப்படிங்கிற ஜீனஸ் ஃபெலிஸ் அப்படிங்கிற கேட்ஸை இன்க்ளூட் பண்ண இந்த ஜீனஸோட டிஃபர் ஆகும். புரியுதா? அடுத்தது ஃபேமிலி. The next category, family, has a group of related genera with still less number of similarities as compared to genus and species. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி ஜீனஸ்க்கு அப்புறம் அடுத்த கேட்டகரி ஃபேமிலி. இதில் ரிலேட்டட் ஜெனராவை நம்ம ஃபேமிலிஸில் வைப்போம். ஜெனரா அப்படின்னா ஜீனஸோட ப்ளூரல் ஃபார்ம். ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல ஜீனஸ்க்கு இடையில ரொம்ப கம்மியான சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும். அதாவது நம்ம முதல்ல என்ன பண்ணோம், ரிலேட்டட் ஸ்பீஷஸை ஜீனஸில் வச்சோம். இதில் ஸ்பீஷஸ்க்கு இடையில நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அடுத்தது இந்த ஜீனஸை ஃபேமிலியில் வைக்கிறோம்ல, இந்த இடத்துல ஜீனஸ்க்கு இடையில இருக்கிற சிமிலாரிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஃபேமிலிஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் போத் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷஸ். ஸோ பிளான்ட் ஸ்பீஷஸில் நம்ம எப்படி ஃபேமிலிஸில் ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறோன்னா வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸை வச்சு தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். வெஜிடேட்டிவ் அப்படின்னா ரூட், ஸ்டெம், லீஃப், இது எல்லாம் வெஜிடேட்டிவ் ஃபீச்சர்ஸ். ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா ஃப்ளவர், ஃப்ரூட், சீட், இது எல்லாமே ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ இந்த வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸை வச்சு தான் நம்ம பிளான்ட்டை ஃபேமிலிஸில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? Among plants, for example, 3 different genera, Solanum, Petunia and Datura are placed in the family Solanaceae. ஸோ சொலானம், பெட்டுனியா, டேட்டுரா அப்படிங்கிற இந்த 3 ஜெனராவையும் நம்ம சோலனேசி அப்படிங்கிற ஃபேமிலியில் ப்ளேஸ் பண்ணுறோம். Among animals, for example, genus Panthera comprising lion, tiger, leopard is put along with genus Felis in the family Felidae. ஸோ பேந்தரா அண்ட் ஃபெலிஸ் அப்படிங்கிற அனிமல் ஜெனராவை ஃபெலிடே அப்படிங்கிற ஃபேமிலியில் ப்ளேஸ் பண்ணுறாங்க. Similarly, if you observe the features of a cat and a dog, you will find some similarities and some differences as well. ஸோ இதே மாதிரி ஒரு நாயையும் பூனையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சிமிலாரிட்டிஸ், ஒரு சில ஒற்றுமைகள் தெரியும், அதே மாதிரி ஒரு சில வேற்றுமைகளும் தெரியும். They are separated into 2 different families, Felidae and Canidae respectively. ஸோ இந்த கேட் அண்ட் டாகை டிஃப்ரெண்ட் ஃபேமிலியில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டை ஃபெலிடேலையும் டாகை கெனிடேலையும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஆர்டர். You have seen earlier that categories like species, genus and families are based on a number of similar characters. Generally, order and other higher taxonomic categories are identified based on the aggregates of characters. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்பீசஸ், ஜீனஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே சிமிலர் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஆர்டர் அண்ட் அதுக்கு மேலே இருக்கிற ஹையர் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சிமிலர் கேரக்டர்ஸ் அப்படின்னா ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ். ஆனால் கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் சேர்ந்துருக்கக்கூடியது. புரியுதா? ஆர்டர் பீயிங் அ ஹையர் கேட்டகரி. ஸோ ஆர்டர் வந்து ஹையர் கேட்டகரி. நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல, லோயஸ்ட்லேருந்து ஹையர் கேட்டகரியை நம்ம வரிசைப்படுத்தியிருப்போம் அப்படின்னு சொல்லி. ஸ்பீஷஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் அது லோயஸ்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லி. ஸோ ஆர்டர் வந்து ஹையர் கேட்டகரியில் வந்துடுது. இஸ் தி அசம்பிளேஜ் ஆஃப் ஃபேமிலிஸ் விச் எக்ஸிபிட் அ ஃபியூ சிமிலர் கேரக்டர்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸை வைப்போம். இந்த ஃபேமிலிஸ்க்கு இடையில் ரொம்ப கம்மியான சிமிலர் கேரக்டர்ஸ் தான் இருக்கும். The similar characters are less in number as compared to different genera included in a family. ஸோ இதில் இருக்கிற சிமிலர் கேரக்டர்ஸ் எவ்வளோ கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பார்க்கும்போது பார்த்தோம் 2 ஜீனஸ்க்கு இடையில ரொம்ப கம்மியான சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதை விட கம்மியாக இந்த ஆர்டரில் சிமிலாரிட்டிஸ் இருக்கும் அப்படின்றாங்க. சரியா? ரொம்ப கம்மியான சிமிலாரிட்டிஸ், ஃபியூ சிமிலாரிட்டிஸ். Plant families like Convolvulaceae, Solanaceae are included in the order polynomials mainly based on the floral characters. ஸோ பிளான்ட் ஃபேமிலிஸை எப்படி நம்ம ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா மலர்களோட பண்புகளை வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இதில் Convolvulaceae, Solanaceae இந்த 2 ஃபேமிலிஸையும் பாலினாமியல்ஸ் அப்படிங்கிற ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணுறோம். The animal order Carnivora includes families like Felidae and Canidae. அனிமல்ஸில் ஃபெலிடே அண்ட் கெனிடே இந்த 2 ஃபேமிலிஸையும்
கார்னிவோரா அப்படிங்கிற ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஆர்டர் புரியுதா? அடுத்தது கிளாஸ். திஸ் கேட்டகரி இன்க்ளூட்ஸ் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். ஸோ நம்ம வரிசையாக பார்க்குற மாதிரி தான். ஸ்பீஷஸை ஜீனஸில் வச்சோம், ஜீனஸை ஃபேமிலியில் வச்சோம், ஃபேமிலியை ஆர்டரில் வச்சோம், இப்போது ஆர்டரை கிளாஸில் வைக்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் ப்ரைமேட்டா கம்ப்ரைசிங் monkey, gorilla and gibbon is placed in class Mammalia along with order Carnivora that includes animals like tiger, cat and dog. ப்ரைமேட்டா அப்படிங்கிற ஆர்டரில் மங்கி, கொரில்லா, கிப்பன் இந்த மூணும் இருக்குது. இந்த ஆர்டர் கூட இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல கார்னிவோரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர், இந்த டைகர், கேட், டாக்லாம் வச்சோம்ல, அந்த ஆர்டர் கார்னிவோரா அண்ட் ப்ரைமேட்டா இந்த 2 ஆர்டர்ஸையும் மமாலியா அப்படிங்கிற கிளாஸில் வைக்கிறாங்க. கிளாஸ் மமாலியா ஹேஸ் அதர் ஆர்டர் ஆல்சோ. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் மமாலியாவில் இருக்குது. ஓகே, இங்கே ஒவ்வொரு கேட்டகரிஸ்லேயும் இருக்கிற எக்ஸாம்பிள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம்பிள் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது ஃபைலம். Classes comprising animals like fishes, amphibians, reptiles, birds along with mammals constitute the next higher category called phylum. So, the fishes, amphibians, reptiles, birds இந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிற கிளாஸஸோட மேமல்ஸையும் சேர்த்து ஒரு ஹையர் கேட்டகரியில் வைக்கிறாங்க. அதுக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைலம். ஓகே, all these based on the common features like presence of notochord and dorsal hollow neural system are included in phylum chordata. ஸோ இந்த ஹையர் கேட்டகரியை எதை பேஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டோகார்ட், அதாவது முதுகுநான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது டார்சல் ஹாலோ நியூரல் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம், இந்த 2ஐயும் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபைலம் கார்டேட்டா அப்படிங்கிற அந்த ஹையர் கேட்டகரியில் ஃபிஷ்ஷஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ் இதெல்லாம் இருக்கிற கிளாஸஸோட மேமல்ஸையும் வச்சுருக்கோம். ஓகே, இன் கேஸ் ஆஃப் பிளான்ஸ், கிளாஸஸ் வித் அ ஃபியூ சிமிலர் கேரக்டர்ஸ் ஆர் அசைன் டு அ ஹையர் கேட்டகரி கால்ட் டிவிஷன். ஃபைலம் புரிஞ்சுதா? அனிமல்ஸ், ஃபைலம், பிளான்ஸ், டிவிஷன். ஓகே, ஸோ அனிமல்ஸை ஃபைலம் அப்படிங்கிற ஹையர் கேட்டகரியில் வச்சுருக்கோம். அப்போ பிளான்ஸை எதில் வச்சுருப்போம்? டிவிஷன் அப்படிங்கிற ஹையர் கேட்டகரியில் வச்சுருப்போம். சரியா? அடுத்தது லாஸ்ட் கேட்டகரி கிங்டம். இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப ஹையஸ்ட் கேட்டகரி. ஓகே, ஆல் அனிமல்ஸ் பிலாங்கிங் டு வேரியஸ் ஃபைலா ஆர் அசைன்ட் டு தி ஹையஸ்ட் கேட்டகரி கால்ட் கிங்டம் அனிமாலியா இன் தி கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ஆஃப் அனிமல்ஸ். உலகத்தில் இருக்க எல்லா அனிமல்ஸையும், அது எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, அதை மொத்தமாக காமனாக ஒரு ஹையர் கேட்டகரியில் வைப்போம். அதுதான் அனிமல் கிங்டம். இதை கிங்டம் அனிமாலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கிங்டம் அனிமாலியா. The kingdom Plantae on the other hand is distinct and comprises all plants from various divisions. Henceforth, we will refer to these two groups as animal and plant kingdoms. அனிமல்ஸை மாதிரியே எல்லா பிளான்ட்ஸையும் மொத்தமாக பிளான்ட் கிங்டம் அப்படிங்கிற காமன் ஹையர் கேட்டகரியில் வைப்போம். ஓகே, அது நம்ம கிங்டம் பிளான்டே அப்படின்னு சொல்லுவோம். சரியா? The taxonomic categories from species to kingdom have been shown in ascending order starting with species in figure 1.1. இந்த இடத்துல உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் எல்லா கேட்டகரிஸையும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பீஷஸ் லோயஸ்ட் கேட்டகரியிலேருந்து ஹையஸ்ட் கேட்டகரியாக இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? தீஸ் ஆர் ப்ராட் கேட்டகரிஸ். ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த 7 கேட்டகரிஸும் ஸ்பீஷியஸ்லேருந்து கிங்டம் வரைக்கும் இருக்கிற இந்த கேட்டகரிஸ் ரொம்பவே ப்ராடான கேட்டகரிஸ், ரொம்பவே பெரிய கேட்டகரிஸ். சரியா? However, taxonomists have also developed subcategories in this hierarchy to facilitate more sound and scientific placement of various taxa. இது எல்லாமே ப்ராட் கேட்டகரிஸ். ஆனால் இந்த கேட்டகரிஸ்லேயே சப் கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, இதுக்கு கீழே சப் கேட்டகரிஸ் இருக்கும். சரியா? இது அந்த ஆர்கானிசத்தை இன்னும் தெளிவாக படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. Look at the hierarchy in figure 1.1. Can you recall the basis of arrangement? ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஹையரார்க்கியை பார்க்கும்போது உங்களுக்கு இதோட பேசிஸ் என்னன்னு சொல்லி தெரியுதா, இந்த அரேஞ்ச்மெண்ட்டோட பேசிஸ் என்னன்னு சொல்லி தெரியுதான்னு கேட்குறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் வி கோ ஹையர் ஃப்ரம் ஸ்பீஷிஸ் டு கிங்டம், த நம்பர் ஆஃப் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கோஸ் ஆன் டிக்ரீசிங். அதாவது
ஸ்பீஷீஸ்லேருந்து கிங்டம், லோயஸ்ட் கேட்டகரிலேருந்து ஹையர் கேட்டகரிக்கு நம்ம போகும்போது காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் அப்படின்றாங்க. நம்ம பார்த்துட்டு தானே வந்தோம், ஸ்பீஷீஸில் நிறைய சிமிலர் கேரக்டர்ஸ் இருந்துச்சு. அப்படியே கிங்டம்க்கு வர்றப்போ என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிருச்சுல, அதுதான் சொல்கிறாங்க. லோயர் தி டாக்ஸா மோர் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் that the members within the taxon share. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த லைனை வச்சு தான் கொஷின் கேட்பாங்க. லோயர் தி டாக்ஸா எந்த லெவலில் லோயராக இருக்கோ அந்த அளவுக்கு காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதிகமாக இருக்கும். சரியா? ஹையர் தி கேட்டகரி greater is the difficulty of determining the relationship to other taxa at the same level. ஸோ ஹையர் கேட்டகரி போகும்போது காமன் கேரக்டர்ஸ் கம்மியாயிட்டே வந்துடும். சரியா? Hence, the problem of classification becomes more complex. ஸோ ஹையர் லெவலுக்கு போக போக இந்த கிளாசிஃபிகேஷன் ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆயிரும். சரியா? அவ்வளோதான், நம்ம டாக்ஸானமி கேட்டகரிஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.